ஒரு ஊர்ல ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த ஊர்ல, அடுத்த நாட்டுல போய் அந்த காலத்துல வித்துட்டு வருவாங்க. கப்பல்ல போய் தான் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூட நிறைய, அப்படியே கப்பல் நிறைய மூட மூடையா வெங்காயத்தை ஏத்திட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாரு. இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவுல இறங்கி போக்குறாரு. அங்க காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேக்குறாங்க. இது சாப்பிடுறதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூட மூடியா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்ட் ரவுண்டான். இந்த ராஜா நம்பல, இது என்னன்னு கேக்குறாரு, நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான், வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்கறாரு, சார் அவ்வளவு டேஸ்டா இருக்கு, வெங்காயம் இவ்வளவு டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூட மூடையா தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்ப நம்மால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவாரு, அப்படியே காப்பி அடிப்பாரா, நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூட மூடையா பூண்டை ஏத்திட்டு கரெக்டா, அவருக்கு வண்டி ரிப்பேரே ஆகல, அந்த கப்பல் ரிப்பேரே ஆகல, கரெக்டா அந்த தீவு கிட்ட போய் நின்னுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவு கிட்ட போய் நின்னான். அந்த ஆதிவாசிகள் எல்லாம் வந்தாங்க. இவனையும் கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, பூண்டு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இவர் உடனே கேட்டாரு, இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்ன கொடுங்க அப்படின்னா. அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டாரு. இப்ப இங்க வந்து இறங்கினா பூண்டு எடுத்துட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காந்துருந்தான். சார் அடுத்தவங்க ஒண்ணு செய்வாங்க சார், அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், நமக்கு சக்சஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழில்ல நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதுல நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேளையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும். அடுத்தவர்களை பார்த்து நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா 10ஓட 1 11 இருப்போம். தனியா சிந்திச்சோம்னா 1000ல் ஒருத்தரா இருப்போம். ஒருத்தர் செய்யறதையே நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஆத்ம திருப்தி ஆயிடுது. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டுல எங்கேயாவது ஒரு டூருக்கு போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. கரெக்டா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பைனாப்பிள் கேக்குன்னு ஒண்ணு பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டாங்க. பைனாப்பிள் கேக்கு என் வீட்டுக்காரி இல்ல, உடனே நானும் அந்த பைனாப்பிள் கேக்க செஞ்சே தீருவேன்னு சொல்லி அந்த கேக்குக்கான எல்லாத்தையும் வாங்கி அதை இட்லி பானையில போட்டு வேக வச்சு, அது பைனாப்பிள் மாதிரியும் வராம இட்லி மாதிரியும் வராம அது ஒரு காம்பினேஷன்ல ஒண்ணு வந்துச்சு. இவ என்ன பண்ணா, அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா. 1000 லைக். நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மத்தவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் சாப்பிட்டவே. கரெக்டா சொல்றேன், நான் தான் சாப்பிட்டு இட்லி பாலையில பைனாப்பிள் கேக்கு பண்ணா அது எப்படி இருக்கும்? எங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒண்ணு செய்வாங்க யாராவது.